வெள்ளோட்டத்துறை சிதம்பர கல்லூரி, நெல்லியடி மத்திய மகாவித்தியாலயம், காட்லி பருத்துறை மூன்றுக்கும் விண்ணப்பம் போட்டு அதில் விண்ணப்பங்கள் 3 இடத்தையும் ஏற்றுக்கொண்டாலும் வெள்ளோட்டத்துறை மகாவித்தியாலயத்தில் சிதம்பர கல்லூரியில் நான் படித்தேன். நான் பெருமையாக சொல்லலாம், சங்கர் என்று சொல்லக்கூடிய சத்யநாதன் கம்பர் மேலே வெள்ளோட்டத்துறை முதலாவது மாவீரன். அவர் இந்த வகுப்பு தான் என்னோட சேர்ந்து தான் சிநேகிதங்கள். எனக்கு பக்கத்தில் இருக்கையும் வெள்ளோட்டத்துறையில் அந்த முக்கியமாக பேர் சொல்லக்கூடிய ஆட்களில் கன பேர் அந்த பட்ஜுகளில் இருந்தாங்க. அங்கால இறுதி கட்டங்களில் இராணுவம் இந்தியால விடுதலை புலிகள் இருந்த நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. கடைசி இதில் வச்சு இந்த பாலத்தால் ஜனங்கள் நடந்து வந்து இதில் வட்டுவால் கன்னியா கோயில் அருகில இருந்து மக்கள் அந்த ஒரு முனையொன்று இப்படி திரும்புது. அவடத்தை வச்சு தான் நாங்கள் சரணடைஞ்சாண்டு அண்டை விடிய காலமே ரெடியாகி நாங்கள் வந்து அண்டை கைது செய்யப்படுவோமோ என்ற நிலையில் கூட இருந்தன. இந்த கை வடிவத்தை வச்சு அது இப்படி உருவம் ஒன்று செய்தால் நல்லா இருக்குன்ற சிந்தனை அதில் உண்மையிலே ஏற்படுத்தப்பட்டு அப்படியே இரவாக கொண்டு வந்து இதில் தான் வாகனத்தை நிப்பாட்டி 7 பேர் தான் நாங்கள் கொண்டு வந்து இந்த இடத்த கான்கிரீட் பண்ணி இந்த இதை மட்டும் நட்டு விட்டது. கான்கிரீட்னா அந்த பலமான கான்கிரீட். அரசாங்கம் தன்னுடைய பிரஜைகளை அது கல்யாணம் முடித்து பிறந்த குட்டிகளோட சில பேர் ஆரம்ப வயது பிறகு கல்யாணம் முடியாமல் மட்டுமட்டான் அந்த வயதுக்கு இருந்தார்கள். குழந்தை குட்டி இல்லாமல் அப்போ 1 மாதம் 2 மாதம் கல்யாணம் முடித்தாங்க. எல்லாரையும் அப்படியே ஈவிரக்கம் இல்லாமல் வீடு வீடாக போய் கூட்டி கொண்டு வந்து அந்த சனசமூக மண்டபத்தில் வச்சு கொலை செய்தது சுட்டவங்க. ஏவிபி இப்போ வந்து தமிழ் மக்களை கூட வாக்குகளால் கொண்டு வருகின்ற அந்த சனம் ஆரை நச்சு கொண்டு இப்போ இவங்கள் எல்லாம் படுமோசமான ஆட்கள், நீங்களாவது எங்களுக்கு காப்பாற்றுவீர்கள் என்ற எண்ணத்தோடு தான் நான் உண்மையில் வாக்கு போட்ட மக்கள். அது உணரையில் உணர்ந்ததுன்றது வேறு, சனத்துக்கு வேறு மார்க்கம் தெரியல. அனுரா ஜனாதிபதியோட இல்லை, ஆனால் அரசாங்கங்களோட பக்கத்தை கருணா பிள்ளையார் எல்லாம் பக்கத்தை இருந்தார்கள். உங்களை வெட்டுவன் சொல்லி சொன்னவர் வட்டி பார்க்க சொல்லுவோம் வந்தா வெட்டுவனா நாங்களும் போக கத்திகளோட வந்தது. மோட்டுத்தனமான வேலையால் இப்படிப்பட்ட மோட்டுத்தனமான வேலையால் அவியல் செய்வினம் என்று அந்த நேரம் எங்கடையாக்கள் சிந்திக்கல. எங்கடையாக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுமென்ற எண்ணத்திலாம் சிந்திச்சு. அப்போ அதுக்குரிய மரியாதைகள் எங்கடையாக்களுக்கு கிடைக்காதால, எங்களோட மக்களுக்கு கிடைக்காதால தான் விடுதலை புலிகள் தோன்றினது. விடுதலை புலிகள் யார்? எங்களோட மக்களின் பிள்ளைகள் தான். எங்களோட மக்களின் பிள்ளைகள், சகோதரர்கள், உறவுகள், இப்படியாக தான் விடுதலை புலிகள். உலகத்திலேயே பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள்ட்ட போராட்டம் நடந்தது. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் பரப்பில் செயல்பாட்டு அரசியல், அதாவது வெறும் வாய் வார்த்தைகளால் செயல்பாட்டு அரசியல் அதிகமாக ஈடுபடுற ஒரு மிக முக்கியமான தமிழ் ஆளுமை என்று சொல்லப்படுகிற ரவிகரன் தான் சந்திக்க போகிறோம். வாங்க, நிறைய விஷயங்கள் அரசியல் கடந்து அதற்கு முன்னர் அவருடைய செயல்பாடு நிறைய விஷயங்கள் அவரிடம் கேட்டு வாங்க நேரவை சந்திச்சு. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கோம், சொல்லுங்க. உண்மையிலேயே ஒரு செயல்பாட்டு அரசியல் நாங்கள் சொல்லி ஆகணும். செயல்பாட்டு அரசியலில் உங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். சும்மா வரும் வார்த்தைகளால் பேசிவிட்டு போகாமல் தீர்வை நோக்கி நகருங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள், தொடர்ந்தும் செயல்படுங்க. அரசியலுக்கு முன்னர் உங்களுடைய அரசியலில் உங்களை பார்த்துருக்கோம், நிறைய செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்கு முன்னர் உங்களுடைய செயற்பாடுகள் ஆரம்ப காலம் எப்படின்னு தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். தெரிஞ்சு கொள்ளலாமா? தெரிஞ்சு கொள்ளலாம். படித்து கொண்டிருந்த காலத்திலேயே 16 வயதில் நான் இந்த பகுதியின் விளையாட்டு கழகத்தில் ஆரம்பத்திலேயே தலைவராகத்தான். அதில் இந்த கிராம மக்கள் தெரிஞ்சு விட்டு பூர்வீகம் என்னுடைய அப்பாண்டைய அப்பா எங்களுக்கு தெரியக்கூடியதாக பூர்வீகமே இங்கே தான். அந்த வகையில் அந்த படித்து கொண்டது எங்களோட 16 வயதில்
இளைஞர்கள் இந்த விளையாட்டுக் கழகத்துக்கு தலைவராக என்னை தெரிவு செய்தது. அன்றையில இருந்து சமூக பணிகளில் வேறு வேறு சங்கங்கள், கிராமங்களுக்கு விரிவாக்கப்படுற சமூக சேவை பணிகளில் என்னையும் ஒருவராக முக்கியமாக தலைவர் அல்லது செயலாளர் அல்லது பொருளாளர் என்ற வகையில் இந்த கிராமம் தெரிவு செய்து பின்பு முல்லைத்தீவு மட்டத்தில் பிரதேச மட்டத்தில் கரையுறை பெற்று பிரதேசம்தான் இது. அந்த மட்டங்களுக்குள்ளேயும் வந்து அப்படியே தொடர்ச்சியாக சமூக பணிகள் செய்து வந்த நாங்கள். இந்த அரசியலுக்கு வாரத்துக்கு முன்னர் தமிழ் தேசிய பரப்பிலும் ஒரு செயற்பாடு இருந்தது. அதுக்கு முன்னர் உங்களுடைய இளம் பருவத்தில் ஒரு செயற்பாடு இருந்திருக்கும். அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம் என்றால் அதுதான் இன்னும் எங்களுக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்குது. தமிழ் தேசிய பரப்பில் உங்களோட செயற்பாடுகள் அரசியலுக்கு முன்னர் எப்படி இருந்தது? அரசியலுக்கு முன்னர் என்றால் கல்வி காலத்தை சொல்லலாம். உதாரணமாக முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தில் நான் கல்வி பயின்றது. ஆரம்ப கல்வி இளப்பாடு ஆத்தாக்க பாடசாலை, அதன் பிறகு முல்லைத்தீவு மகாவித்தியாலயம் கல்வி பயின்றது. அதன் பிறகு என்னுடைய அப்பாவினுடைய உடன் பிறந்த தங்கை, அதாவது மாமி, 2 பேர் தான் அவர் சகோதரங்கள். அவள் கல்யாணம் முடிச்சிருந்தது பொலிகண்டியில். அப்போ பொலிகண்டியில் அவையன்ற விருப்பத்துக்கு அமைய வெள்ளோட்டத்துறை சிதம்பர கல்லூரி, நெல்லியடி மத்திய மகாவித்தியாலயம், காட்லி பருத்துறை 3க்கும் விண்ணப்பம் போட்டு அதில் விண்ணப்பங்கள் 3 இடத்தையும் ஏற்றுக்கொண்டாலும் வெள்ளோட்டத்துறை மகாவித்தியாலயத்தில் சிதம்பர கல்லூரியில் நான் படித்தேன். நான் அப்போ அந்த சிதம்பர கல்லூரியில் படித்த காலத்தில் அப்போ எல்லாம் இந்த பிரச்சனைகள் இல்லை. இப்போ வெல்வெடுத்துறைன்னா ஒரு கணிப்பு கருத்துகள் இருந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ வெல்வெடுத்துறையில் கனவேர் என்ற பேச்சில் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் உதாரணத்துக்கு நான் இன்னொன்று ஒரு பெருமையாக சொல்லலாம். சங்கர் என்று சொல்லக்கூடிய சத்யநாதன் கம்பர் மேலே வெள்ளெடுத்துறேன் முதலாவது மாவீரன். அவர் இந்த வகுப்பு தான், என்னோட சேர்ந்து தான் சிநேகிதங்கள். எனக்கு பக்கத்தில் இருக்கையும் அப்படி கனவேரை நான் உதாரணம் காட்டலாம் வேண்டாம். ஆனால் இல்லை வெள்ளத்துறையில் அந்த முக்கியமாக பேர் சொல்லக்கூடிய ஆட்களில் கன பேர் அந்த பட்ஜுகளில் இருந்தாங்க. அந்த வகையில் அப்போவே ஒரு அந்த இப்படியான சண்டை போக்குகள் அதுகளுக்கு இருக்கே இல்லை. ஆனால் ஒரு தமிழ் பற்று கூடுதலாக இருந்தது அந்த இளைஞர்கள் மத்தியிலே என்னோட சேர்ந்து அல்லது அவர்களோடு சேர்ந்து அப்படி இருந்தது. அந்த காலகட்டத்தில் வெள்ளோட்டத்துறை மைதானம், விளையாட்டு மைதானம், அதுக்கு பக்கத்தில் ஆமி கேம்பும் இருந்தது. ஊரிக்காடு, சிதம்பர கல்லூரி அதில். அப்போ அந்த கேம்புகளெல்லாம் கடற்கரைக்கிட்ட அதில் போய் இன்டர்வெல் டைம்களில் இல்லை விடிய காலமே அல்லது பாடசாலை முடிஞ்ச நேரங்களில் பாடசாலையில் வினாக்கடை பண்ணி வந்தாலோ என்னவோ அந்த இளைஞர் குழாமை மறக்க இயலாது. உண்மையிலேயே வெள்ளோட்டத்துறை இம்பிலிட்டி வரைக்கும் இருந்த ஆக்கள் கொடிகள் கூட அப்போ கூட்டாளிகள், பாடசாலை நெருங்கின மாணவர்கள். அதில் மிக பெருமையான ஒரு விடயம் இந்த சங்கர், அதாவது சத்யநாதன் என்னுடைய கிளாஸ்மேட்டும் அதோட சக மாணவன். அதோட அந்த முக்கியமாக நான் சொல்லக்கூடிய அதுக்கு பிறகுதான் அவர் அந்த இதுகளில் ஈடுபட்டு முதலாவது மாவீரர் என்ற இது நான் பிறகு அவரை பாடசாலை காலம் முடிய சந்தித்த நாங்கள் அது வேறு. ஆனால் இதுக்கு பிறகு சந்திக்கல. இங்கே வந்த பிறகு சந்திக்கலையா? இங்கே வந்த பிறகு சந்திக்க நாங்கள் அவர் இயக்கத்தில் கொஞ்சம் தீவிரமாக நின்ற காலப்பகுதியில் சந்திக்கல. நல்ல பொழுது நல்ல பண்பானவர், மென்மையானவர். அதை நான் அடிக்கடி நினைக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அந்த வகையில். அதுக்கு பிறகு
உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்பு காலம் கண்டு நான் இப்போ பட்டதாரி இல்லை, நான் உண்மையை சொல்லணும், பட்டதாரி இல்லை. அப்போ ஏஎல் வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கான ஆதாரங்கள் சிதம்பர கல்லூரியிலே கிடக்கு. அப்போ அதுக்கு பிறகு முல்லைத்தீவுக்கு வந்து என்னுடைய கடமையிலண்டு இப்போ தொழிலோ அல்ல என்னோடு ஈடுபாடுகள் கூட செய்து வந்தது. இந்த சமூக சேவையில் கூடுதலான ஒரு ஆர்வம் மனதுக்கு இருந்தது. அப்போ இந்த சண்டைகள் பிரச்சனைகள் இல்லாட்டிக்கும் ஒரு கட்டமைப்பு இருந்தது அரசாங்க ரீதியாக, இப்போவும் இருக்குது. ஆனால் அப்படி இருந்த வரைக்கும் அதில் எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது என்னென்னால், சமூக சேவை என்றது தேவை. அந்த மக்களுக்குரியதை உரிய இடங்களில் நாங்கள் கேட்டு பெற வேணும். அந்த இது சின்ன வயதிலேயே, அதாவது என்னுடைய படிப்பு காலம் முடியவே ஈடுபட்டு, நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் என்னையும் அந்த கிராமங்களில் அதில் பிரதேச மட்டத்தில் நிச்சயமாக ஒரு முக்கியமான பொறுப்புகளுக்கு விடக்கூடிய மாதிரி சமூகம் இருந்தது. விட அதுகளில் ஏற்பட்ட ஆர்வம், நான் அந்த செயலாளர் அறிக்கையெல்லாம் கூட்டம் நடக்கவே எழுதி போடுவேன். அப்படியான ஒரு ஆர்வம். அப்படி எழுதி இதண்டு அந்த ஒரு சங்கங்கள் அல்லது ஒரு அமைப்புகளில் அந்த கூட்ட அறிக்கை அல்லது ஒரு செயலாளர் பணி, பொருளாளர் பணி அல்லது தலைவற்ற பணி, உபதலைவற்ற பணி, பொதுச்சபையற்ற பணி என்ற இதுகளில் ஈடுபாடுகள் கூட இருந்தது. அதுகளில் கருத்துக்களை கேட்கக்கூடிய அளவிலையும் சமூகம் இருந்தது. சமூகம் என்ன வளர்த்து விட்டேன்னு நான் சொல்லணும். அப்படி வளர்த்து விடாட்டிக்கு இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். சமூகத்தின் வளர்ப்பு அந்த நேரமே. மற்றது உண்மையை சொல்கிறேன், இந்த எங்களோட கிராமத்தில் அப்போ அந்த இருந்தாலும் இந்த செயலில் சில செயல்பாடுகள், தீய செயல்பாடுகளை செய்யாத அளவுக்கு இந்த சமூகத்தில் ஒரு ஒற்றுமை இருந்தது. தீய செயல்பாடுகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காத அளவில் அப்படி ஒரு இது இருந்தது. அதுக்காக நான் எங்கட கிராமம் ஒன்றையில் கன கிராமங்கள் அப்படி இருந்தது. நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக தமிழ் சமூகம் உருவாகி வந்தது. அப்போ பிறகு உங்களுக்கு தெரியும் தானே, எங்களுக்குரிய நியாயங்கள், தமிழ் மக்களுக்குரிய நிலைமைகள் எல்லாம் மாறிப்போய்க்க, நியாயங்கள் கிடைக்காம நிலைமைகள் மாறிப்போய்க்க இளைஞர்களால் இப்படியான ஒரு உருவெடுத்து இதன்றதில் அதில் தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு அதுக்கு உதவியாக இருந்தன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி அமைப்பை இப்போ விடுதலை புலிகளை யாரும் மறக்க முடியாது. காரணம் என்னென்னா, அவர்கள் இப்போ நாட்டுக்காக போராடினா நாட்டுக்கு எங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் அல்லது ஒரு தீர்வுகள் கிடைக்காமை கொடுமைகள் இழைக்கப்பட்டது, அதுகளை தட்டி கேட்குற ஒரு இது. அப்போ எங்களுடைய சமூகம், எங்களுடைய உறவுகள் என்ற வகையில் அதுகளை கேட்டதை ஒழிய அவர்கள் பிழையானவர்கள் அல்ல. அவர்களை தீவிரவாதிகள் 2 பட்டம் கொடுத்தாலோ அல்லது இப்படி சொன்னாலோ பயங்கரவாதிகள் என்று சொன்னாலும் இலங்கை அரசாங்கமும் அவர்களின் கோரிக்கை நியாயமானது என்று தான் பேச்சுவார்த்தைகள் நடத்தினது. ஏன் ஆரம்ப காலத்தில் 48ஆம் ஆண்டுக்கு முதல் சுதந்திரம் இலங்கைக்கு எங்களுக்கண்டு நான் சொல்லல, இலங்கைக்கு கிடைச்ச காலத்துக்கு முதல் பிரிட்டிஷ்காரர் கூட இலங்கை ஆக்களை தீவிரவாதிகள் என்று சொன்ன காலம் இருந்தது. நிறைய பேரை கைது செய்த காலம் இருந்தது. நிறைய பேரை இல்லாமலாக்கின காலம் இருந்தது. அப்போ தீவிரவாதிகள்னா இலங்கையர் முழுக்க அப்படியான போக்கில் இருந்ததா? இல்லையே. அப்போ அதுக்கு நியாயமாக இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டால் அதை தீவிரவாதிகள் பயங்கரவாதி என்று உத்தரவுத்துறதா? பொக்குளை ஊத்துருவை, கர்நாடக அணி, மணலாறு, செம்மர நீராவியடி, வெடுக்கனாரி மேலே, மற்றது எங்களோட குருந்தூர் மேலே, மற்றது கடத்தொழிலாளற்ற போராட்டம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய போராட்டம், வேறு என்ன தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமோ அப்படி சில அமைப்புகள், கட்டமைக்கப்பட்ட அமைப்புகளால் கூட மக்கள் சார்பாக நடத்தப்படுற போராட்டங்கள்,
எல்லாத்துலேயும் மீனவர்கள்ன்ற போராட்டம் உண்டு. போராட்டங்கள் எல்லாத்துக்கும் நான் போகிறேன். அதால் எல்லா போராட்டத்துக்கும் ரவிகரன் வருமென்ற ஒரு பார்வையும் இருக்குது. இந்த போராட்டங்களை மையப்படுத்தி போலீஸ் இடைக்கிட ஏதாவது ஒரு அது போலீஸார் நான் முதல்ல சொன்னால் வழக்கு போடுறதில் போலீஸாரை போல அந்த இந்த பிரிவு அந்த பிரிவு 2 பிரிவுகளை போடுறதுக்கு ஆக்கள் தான். அந்த அளவில் எல்லாம் தங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இழுபடுறது, அந்த பொதுமக்கள் இழுபடுறது. எனக்கு உண்மையிலே இந்த போலீஸுக்கு ஒரு விடயத்தில் நான் பாராட்டணும். என்னென்னா ஒரு 4-3 முறை பிடிச்சி போட்டு விட்டுருந்தாலும் பரவாயில்லை. இவங்க தொடர்ந்து பிடிக்கத்தான் எனக்கு இந்த இதில் ஆர்வமும் கூடிக்கொண்டு வந்தது. என்னென்னா அடக்குமுறைகளில் எங்களோட சனத்தை வைக்கணும், அடக்கி ஆளணும், இப்படி குற்றச்சாட்டுகளை போட்டு செய்யணுமன்ற நிலப்பாட்டு இவர்களுக்கு நிலப்பாட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு நிலைமையில தான் இப்படியான இது. அதுக்கு ஏற்ப சட்டத்தரணிகளும் உண்மையில மனிதமே அற்றுமையான சட்டத்தரணிகள், முல்லைத்தீவு சட்டத்தரணிகள். இதில் நான் யாழ்ப்பாணமோ மன்னாரோ பவுனியாவையோ குறை சொல்லையில் அவியலையும் இந்த வழக்குகளுக்கு விதைகளில் நிச்சயமாக இந்த பொது வழக்குகளில் ஈடு கொடுக்கணும். அப்படியான இதுகளில் இந்த வழக்குகளில் எப்படி ஈடுபட்டு இங்கே 18 பேர் 16 பேர் என்று இருப்பினும் அவ்வளோ பேரும் எழும்பி இந்த வழக்குகளுக்கு முகம் கொடுத்து எல்லாம் புனிகளில் உடனே குணதர்வினம் தள்ளுபடியாகும். அப்படியான இதுகள்லாம் நின்றது. ஆனால் இதில் நான் இலங்கை அரசாங்கத்துக்கு அல்லது போலீஸாருக்கு சொல்லக்கூடியது, இப்படியான உங்களோட அடக்குமுறை ஒடுக்க வேணும் அல்லது உங்களுக்குரிய போலீஸாருக்குரிய நடவடிக்கைகள் இப்படித்தான் பொதுமக்களை எல்லாரையும் பலிக்கடாவாக்குறன்ற ஒரு இதில் தான் உண்மையிலே எனக்கும் ஆர்வம் வந்தது. போராட்டங்களில் முன்னுக்கு போக வேணும், இதை பிடிக்கட்டும், சட்டத்தரணிகள் அதுக்குரிய வழிகளை பார்ப்பினம் தானே நாங்கள் முகம் கொடுக்கணும், தட்டி கேட்கணும் என்ற இது. இன்னொன்று ஒரு வழக்கிலேயும் நான் குற்றவாளி என்று இவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நடக்கையில் அந்த குற்றங்கள் எங்களோட சட்டத்தரணிகள் என்ற முயற்சியால் தீர்க்கப்பட்ட என்று தான் சொல்லணும். அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முல்லைத்தீவை பூர்வீகமாக கொண்டவன் நான். அதே மாதிரி முல்லைத்தீவு மக்கள் பெரும்பாலான முல்லைத்தீவு இறுதி போர், முல்லைத்தீவு குறிப்பிட்ட இடங்களுக்கு நடந்து இந்த முள்ளிவாய்க்காலோடு சேர்ந்த பகுதிக்கு வந்தது. அதுல எல்லா மாவட்டத்தை சேர்ந்த ஆட்களும் கூடுதலானவர்கள் லட்சக்கணக்கில் பல விதமாக புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி லட்சக்கணக்கில் இந்த இடத்துல இறுதி நேரம் இருப்பதுன்றது தெரியும். ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட்களுக்கு தான் உணவு பரிமாறப்பட்டது, அதாவது உணவு இலங்கை அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டது. ஆனால் 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் இருந்த நேரத்துல 50-60 பேருக்கு தான் உணவு அனுப்பப்பட்டது என்ற செய்திகள் உலா வருகின்றது எல்லோருக்கும் தெரியும். அந்த அப்படியாக ஒரு பட்டினிய எங்களோட மக்களுக்கு போட்டது மட்டுமல்லாமல் பல ஜனங்கள் பலர்
நூலுடையில தப்பினாக்கள் இருக்குது. மற்றது குண்டு குண்டா எல்லாத்தாலையும் போடப்பட்டு பங்கர்களுக்கு சித்த ஆக்கள் கூட இருக்கு. எங்கட உறவுகள் முல்லைத்தீவன்டா எங்கட உறவுகள் தான். அப்படி வடமாகாணம் கிழக்கு மாகாணம்னா கன வேறு உறவுகள் தான். எல்லாரும் அப்படி உறவுகளாக தான் இருக்கிறோம். தமிழ் உறவுகள் இப்படியாக பல பேர் பல விதத்துல இறக்க வேண்டி வந்தது. ஆனா தப்பி இருக்கிற பெரும்பான்மையான ஆக்கள் உங்களுக்கு தெரியும், பல சம்பவங்களை அருகில மயிரிழையில தப்பினாக்களே இருக்கு. இப்படி ஒரு கொடூரமான யுத்தம் நடந்த இந்த நேரத்துல இந்த கொடூரமான யுத்தம் இப்படி நடந்து கொண்டிருக்கு. விடுதலை புலிகளின் வீரத்தை குறைச்சி சொல்ல முடியாது. பல நாடுகள் சேர்ந்து அழிக்க, இந்த விடுதலை புலிகளை அழிக்கணும் என்றும், தமிழ் மக்கள் இறுதியா விடுதலை புலிகளோட இதுகளுக்குள்ள இருந்த மக்களை அழிக்கணும் என்று இப்படி செய்த ஒரு வேலையில பல நாடுகள் ஈடுபட்டு ஊடகங்களின் ஊடாக நாங்கள் அறிய முடிகின்றோம். பல நாடுகள் ஒத்துழைப்போடான் செய்தாங்க. அது எல்லாம் சரி. ஆனா உங்களுக்கு ஒரு மனிதாபிமானம் இல்லையோ? இங்கேயும் உயிர் தானே, மக்கள் தானே. இந்த மக்களை நீங்கள் எல்லாருமா சேர்ந்து படுகொலை செய்கிறாங்க அல்லது இனப்படுகொலை செய்கிறாங்கன்று இந்த நாங்கள் கதைக்கிறதா அல்லது எங்களுடைய பிரதிநிதிகள் கதைக்கிறதுல என்ன தப்பு? இனப்படுகொலைதான செய்த நீங்கள். இந்த இனப்படுகொலை இங்க நடந்ததுன்றத ஏன் நீங்கள் அங்கீகரிக்காம சர்வதேசம் எங்களுக்கு பின்னடைக்குது என்றதுதான் எங்கட மனதில மட்டும் இல்ல, எங்கட மக்களின் மனதில உள்ள வேதனை. இன்றைக்கு கூட இனப்படுகொலையாளிகளான அந்த படுகொலையாளிகள்கிட்ட கேட்கிறதோ அல்லது தட்டி கேட்கிறதுக்கோ ஆக்கள் இல்லாத மாதிரி கடத்தி கொண்டுதான் போகிறீர்கள். ஐநா சபை கூட அப்படியே ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு விதத்துல கடத்தி கொண்டுதான் போகுது. ஆனா அது இப்படியே மறக்கப்பட்டு குடும்பம் என்ற எண்ணத்துல மக்கள் இருக்கு. மக்கள் இப்ப கடைசியில என்பிபி அரசாங்கமாவது ஏதோ செய்யும் என்ற இதுக்குத்தான் என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டு சில உதவிகளை செய்தது. அது நான் ஏற்கனவே சொன்னான், முல்லைத்தீவை வெல்ல முடியல என்று சொன்னான். அதெல்லாம் இருக்க. அதே நான் திரும்பவும் சொல்றேன், சில வேலைகள் குறிப்பாக வட்டுவால் பாலம் என்பிபி அரசாங்கத்தின் இதுல நாங்கள் வச்ச கோரிக்கைக்கு அமையத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு நாங்க அரசாங்கத்துக்கு இந்த விடயத்துல நன்றி சொல்ற கடமைப்பட்டிருக்கிறோம். என்னன்னா, நாங்கள் தமிழரசு கட்சியால இலங்கை தமிழரசு கட்சியால ஏற்கனவே நாங்கள் முதல் ஜனாதிபதியை சந்திக்க போன போது, அதாவது பாராளுமன்றத்துக்கு தெளிவுபட்டு நாங்கள் 8 பேரும் சந்திக்க போன போது, அதுல எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு, காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான தீர்வு, மற்றது சிறையில வாழ்ற கைதிகள் என்ற அரசியல் கைதிகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள், மற்றது நிலப்பறிப்பு, வடக்கு கிழக்கெங்கும் உள்ள நிலப்பறிப்புகள், இது சம்பந்தமாக கதைத்த போது நான் இதை கதைச்சேன். வட்டுவால் பாலம் பொதுமக்கள், அதாவது எங்கட மக்கள் பட்ட வேதனையோட அந்த பாலமும் சேர்ந்து அந்த அப்படியான ஒரு வேதனையை அனுபவிச்சு கொண்டிருக்கு. தென்னிலங்கையில இந்த பாலம் இருந்திருந்தா இந்த பாலத்தை எப்பயோ கட்டியிருப்பியல் என்றுதான் மக்கள் கதைக்குது. தயவு செய்து இன்னும் நீட்டி கதைக்கலாம். அந்த பாலத்துக்கு ஒரு பொறுமதி இருக்கு. அந்த பாலத்தை, அந்த மக்களை எல்லாரையும் ஏற்றுக்கொண்ட மாதிரி நீங்கள் அந்த பாலத்தை நிச்சயமா கட்டணும். புதுசா அதுக்கான நிதியை ஒதுக்கணும். வார பட்ஜெட்ல நாங்க 11ஆம் மாதம் பாராளுமன்றத்துக்கு போனது, அடுத்த பட்ஜெட்லயே நீங்கள் இதுக்கான நிதி ஒதுக்கணும் என்று ஜனாதிபதிகிட்ட இந்த 8 பேருக்கு முன்னால நான் கோரிக்கை வச்சேன். அதை பட்ஜெட்லயும் போடணும் என்று கோரிக்கை வச்சது. அதுக்கமையா வேற அது ஏற்றுக்கொண்ட நிலைமையில கவனம் கூடிய கவனம் அதுல செலுத்துறோம் என்று சொல்லி, அதுக்கு பிறகு எங்களோட சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவத்துக்குரிய கேள்வி பதிலே தங்களோட மட்டக்களப்பு சம்பந்தமா கேட்ட போது விமல் ரத்நாயக்கா கௌரவ அமைச்சர் அவர்கள் அதுல சொன்னது, அதுல உங்களோட கட்சியால அந்த கோரிக்கை வச்சதுக்கு ஏற்ப வட்டுவால் பாலம் நாங்கள் அடுத்த முறை செய்கிறோம் என்று. பிறகு ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது அதுல வட்டுவால் பாலம் போடப்பட்டிருந்தது. இது ஏன் நான் சொல்றேன்னா, கோரிக்கைகள் நாங்கள் வைக்க வேண்டியது மக்களால தெரிவு செய்யப்பட்ட விதத்துல நாங்கள் வைக்கத்தான் வேணும். அதுக்குரிய நியாயப்பாடுகளை தெளிவுபடுத்தத்தான் வேணும்.
அவ அதுக்கேற்ற மாதிரி அவர்களும் இந்த நாட்டின் பிரஜைகள் தான் நாங்கள் என்ற நிலையில எங்களுக்குரியவற்றையும் கவனம் எடுக்கணும். அதுல இந்த விஷயம் அடுத்த முறை சந்திக்க கொக்குழாய் பாலம் தொடர்பாக கோரிக்கை வச்ச நாங்கள் கொக்குழாய் பாலமும் நிச்சயமா அதுல கவனம் செலுத்துறோம்னா அது சுற்றுலா தலத்துக்கு உரிய விடயம். அதுல நீங்கள் கவனம் செலுத்தணும். இது புல்மோட்டை திருகோணமலை மாவட்டத்துக்கும் கொக்குழாய் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் ஒரு இணைப்பு பாலம்ன்றது போக அந்த சுற்றுலா பயணிகள் வருகைப்படுத்த கூடுதலாக இருக்கும். இரண்டு பகுதியில இருக்கிற மக்களின் போக்குவரத்துகள் சீர் செய்யப்படும். மற்றது சுற்றுலா துறையில கூடிய ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியதுக்கு அது பயன்படும் என்ற பல கருத்துக்களை உள்ளடக்கி சொன்னது அவர் அதுலேயும் கவனம் செலுத்துறேன்னு சொன்னது. அதுக்கமைய இந்த வருஷ ஒதுக்கீட்டுல கொக்குழாய் பாலத்துக்கு ஆய்வு அறிக்கைகள் ஆய்வு செயல்பாடுகளுக்காக நிதி ஒதுக்கி அந்த செயல்பாடுகளின் அறிக்கை அங்க போயிட்டு போன 2ஆம் மாதம் நடந்த முல்லைத்தீவு மாவட்ட கூட்டத்துல நான் விமல் ரத்நாயக்கா அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்துல இந்த கருத்துக்களை முன் வச்சு அப்ப சொன்னான் அப்படி அதை கட்டி முடிக்கணும் இப்படி கோரிக்கைகள் வச்சது உங்களுக்கு நன்றி என்னன்னு சொன்னான். அப்பா அவர் சொன்னார் இந்த ஒதுக்கீடுகள் கம்மிய அந்த வேலை நடக்குது, நிச்சயமாக அதுல கவனம் செலுத்துவோம், 5ஆம் மாதத்துக்குள்ள அந்த அறிக்கையை அனுப்ப சொல்லுங்க. பிறகு கடந்த பாராளுமன்றத்துல ஒரு விமல் ரத்நாயக்கா அமைச்சு சார் ஆலோசனை கூட்டத்துல இந்த கேள்வி அனுப்பின போது அவர் உடனே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட கவனம் செலுத்தி நான் கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு உத்தரவாதமும் கொடுத்துட்டோம், இதே இருக்கா நடத்துறக்கூடிய வழியை பார்க்கணும், அதை பாருங்கன்னு சொல்லி அதுல கவனம் செலுத்தப்படும் என்று அவர் சொன்னார். இப்படி நாங்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டி செய்து கொண்டுதான் வாரோம். அபிவிருத்தி விடயங்கள்ல இதே மாதிரி இந்த அரசாங்கமானது எங்களோட மக்களின் ஆறாத வடுக்கள் என்று சொல்லக்கூடிய மாதிரி எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு அதோட சேர்ந்து மிக முக்கியமாக என்று சொல்ல போனால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இந்த ரோட்டா அழுது கொண்டு இருக்குதுகள். 8 மாவட்டத்திலையும் தாங்கள் குறிப்பிட்ட இடங்கள்ல நெடுக போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடையவர்களை கொண்டாந்து தாங்க கொண்டு இந்த பாலத்தால போய்தான் அந்த முனையில வச்சுதான் ஆக்களை ஒப்படைச்சது. அந்த முனையிடத்துதான் ஒப்படைச்சது. ஆனால் அந்த ஆக்களை ஒப்படைச்ச ஆறுட்டேப்பா உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் உலகம் முழுக்க தெரியும், இராணுவத்திட்டான் ஒப்படைச்சது. அப்ப ஒப்படைச்ச ஆக்களை இல்ல இராணுவம் முகாம்கள்ல போய் கைது செய்த ஒரு பக்கம் அவர்களை சரணடைய சொல்லி ஒலிபெருக்கியல் மூலமாக சொன்னது, அதுக்கமைய நம்பித்தான் வந்தவர்கள். ஆனா இன்றைக்கு அவர்களுக்கு முடிவில்லாமல் அங்க இங்கே அலைஞ்சு தெரியுதுகள். அதுகள் ஒரு ஒரு தங்களோட தன்மைகளையே இழந்த மாதிரி தங்களோட பிள்ளைகள் சொல்லி கனவேரை தேடி தெரியுதுகள். ஒரு 100கணக்கான அதாவது 300 பேருக்கு மேற்பட்ட தாய்மார் தேடிக்கொண்டிருந்த தாய்மாரே இறந்து விட்டது. இயற்கையாக இறந்தாலும் அவர்களின் மனம் வேதனையால பொம்பித்தான் இறந்தவர்கள். தேப்பன்மார் இறந்துட்டார்கள் கனவே. இதுக்கு தயவு செய்த ஒரு முடிவை நீங்கள் சொல்லணும் என்றுதான் செய்து இந்த அரசாங்கம் இப்ப இந்த அபிவிருத்திகள்ல சில விடயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துற மாதிரி இந்த விடயத்துல கவனம் செலுத்தணும் என்று கேட்டு சொல்லுவான். மற்றது 10 பேர் தான் இன்னும் ஆனந்தகுமார் உட்பட சிறையில வாடுற அரசியல் கைதிகள். இந்த கைதிகளையும் விடுதலை செய்யணும் என்று எத்தனையோ தடவைகள்ல கேட்கிறோம். நாங்கள் மட்டுமில்ல எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கான ஒரு மரியாதையை ஏற்படுத்தணும். மற்ற நிலங்களை பறிக்காதீங்க. இந்த நிலங்கள் பூர்வீக நிலங்கள், எங்களுடைய நிலங்கள், தமிழர்களுடைய நிலங்கள். தமிழர்களுடைய நிலத்தில் திட்டமிட்ட மாதிரி சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வந்து ஏற்றாதீங்க. மத ரீதியாக திணிப்புகளை செய்யாதீங்க. அதுதான் மக்களின் கருத்துக்களைத்தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோம். நாங்கள் பாராளுமன்றத்திலேயோ அல்லது எங்க பேட்டி கொடுக்கிறோமோ இன்றைக்கு இந்த தளத்துக்கு கொடுத்தாலும் இந்த பிரச்சனையால தான் சொல்றோம். உங்களுடைய அரசாங்கத்தை நம்பிக்கொண்டிருக்குதுகள் மக்கள். அந்த வகையில நீங்கள் செய்வியல் செய்யணும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்ப அதுல கூடுதல் கவனம் செலுத்தி இந்த மக்களுக்கு அந்த வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். எங்களை தமிழ் மக்களை இப்படி அழிக்கிற வேலையை கட்டமைக்கப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு நடவடிக்கை தான்
இப்போ நடக்குதுன்னு பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது என்னென்றால் நிலப்பரப்பினூடாக மதங்களை புத்தரை கொண்டு வந்து கண்ட பாட்டுல எல்லா இடத்தையும் இருத்தினால் புத்தர் எண்ணிறது. புத்தர் இங்க இருக்கிற புத்தர்கள் கூடுதலாக நீங்க போய் பாருங்க, அநியாயம் தான் நடக்குது. புத்தர சிலையில உங்களுக்கு காக்காதான் இருக்குது அந்த அளவுக்கு. ஆனா புத்தர போதனைகளை நாங்க ஏற்கிறோம். அந்த போதனைகளை நீங்கள் செயல்ல காட்டணும் தான் நாங்க விரும்புறோம். தயவு செய்து இதுல தமிழ் மக்களின் உண்மையான மனச்சாட்சிக்கு ஏற்ற மாதிரி நடவுங்க. தயவு செய்து சில மந்திரிமார் கேட்கிற இதுகளை எல்லாம் செய்கிறீர்கள். நாங்கள் இந்த அபிவிருத்தி விடயங்கள்ல அதற்கு நாங்கள் நன்றி கூறுவதோட இந்த விடயத்துல நாங்கள் உங்களை தான் சுட்டி காட்ட வேண்டும் என்றதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பாலம் இப்ப காட்டிக்கொண்டு திரும்பவும் சொல்றேன், ஜனாதிபதிக்கு மற்றது அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்களுக்கு நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இந்த பாலத்தை கோரிக்கை வச்சதுக்கும் அதுல இருந்து நீங்கள் அதுல செயல்படுறதுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். நாங்கள் அறியக்கூடியதா இருந்தது கடைசி இதுல வச்சு இந்த பாலத்தால ஜனங்கள் நடந்து வந்து இதுல வட்டுவால் கன்னிய கோயில் அருகில இருந்து மக்கள் அந்த ஒரு முனையொன்று இப்படி திரும்புது அவடத்தை வச்சு தான் நாங்கள் சரணடைஞ்சாண்டு எங்களுக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எல்லாருமாக நடக்கிற போராட்டங்களின் போது அந்த இடத்தை மையப்படுத்தி சுட்டி காட்டுவது. அது இந்த முனை, அதாவது இந்த ரோட்டால நீங்கள் வந்திருப்பீர்கள் அந்த வரையக்க இந்த கோயில் அருகால வந்து இப்படி திரும்பி அப்படியே முல்லத்தீவு நகர் நோக்கி திரும்புற இடம்தான் அந்த முனை. அந்த முனையில இருந்து இந்த கோயிலடி மட்டும் சரணடைஞ்சது. இது இறங்கி போயில இதான் பாலத்தால இறங்கி போயிருக்கலாம் சிலர். ஆனா பாலத்தால கூடுதலான சனம் போனது இந்த உங்களுக்கு இந்த படங்கள்லயே தெரிஞ்சிருக்கும். இந்த பாலத்தால அப்ப பாலம் அப்பையும் கொஞ்சம் டமேஜா தான் இருந்தது. இந்த யுத்த காலப்பகுதிகள் அப்ப இருந்தது. கன நாளாக இந்த ஃபைட் இறுதியாக நடந்த நேரங்கள்ல அங்கால இறுதி கட்டங்கள்ல இராணுவம் இந்தியால விடுதலை புலிகள் இருந்த தான் அவதானிக்க கூடியதா இருந்தது. அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் என்ற இது கடைசி இடமாக பார்க்கப்படும். இல்லாட்டிக்கு அங்கால இருந்திருந்தால் வடுவால் என்று வந்திருக்கு. முள்ளிவாய்க்கால் மொத்தத்தில் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு பின்னுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு சுடரேற்ற இடம் இருக்குது. நீங்க முதல்ல இந்த இடத்துக்கு வரும்போது என்ன காரணம், இந்த இடத்தை தெரிவு செய்யறதுக்கு என்ன காரணம், முதல்ல வரும்போது இந்த இடம் எப்படி இருந்தது? இப்போ இருக்கிற அளவு டெவலப் அதாவது அபிவிருத்தியாக இல்லை. இருந்தாலும் இந்த இடத்தை தெரிவு செய்கிறதுக்கு இளைஞர்கள் தான் காரணம். என்னென்றால் இந்த இடத்துல இறுதியாக நேர்ந்த அவலங்கள், எங்களோட சனம்பட்ட கஷ்டங்கள், ஒரு சுகாதார நடவடிக்கை கூட இந்த இடத்துல இருந்தது. அப்படி கன காரணங்களை மக்கள் பட்ட துன்பங்களை விலாவாரியாக பல இளைஞர்கள் இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரியும், இப்போ அதில் இருந்த ஆளுக்கு இவ்விடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி முழு விஷயங்களையும் சுட்டி காட்டி அப்படி ஒன்று செய்கிறேன்டா இந்த இடத்த. ஏன்னா இந்த இடம் கிடந்தது. இப்போ குறிப்பாக இந்த காணி அப்படியே பெரிய இடமாக கிடந்தது. இதுகளை யோசித்து சொன்ன உடனே நான் அந்த குறிப்பிட்ட ஆட்களோட இந்த இடத்த பார்த்துட்டு மாகாண சபையிலையும் இந்த இடம்னு சொல்லலாம் முள்ளிவாய்க்கால் என்று சொல்லி போட்டு அண்டை விடிய காலமே ரெடியாகி நாங்கள் அண்டை கைது செய்யப்படுவோமோ என்ற நிலையில் கூட இருந்த நாங்கள் எல்லாரும். இருந்தாலும் நாங்கள் ஏற்கனவே திட்டம் பண்ண மாதிரி நானும் சத்தியலிங்கம் டாக்டரும் குருவில் ராஜா அவரும் 2 பேரும் அமைச்சராக இருந்தவன் என்னட்ட இந்த பொறுப்புகளை ஒப்படைக்கப்பட்டதால் நாங்களும் 3 பேரோடு சேர்ந்த ஆக்களும் முதல் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்கள் தான் இருந்தது. நான் தான் என்னொன்று சொல்லி என்னுடைய பொறுப்பில் அந்த நிகழ்வை மௌன வணக்கம் இதுகளெல்லாம் சொல்லி உயிரிழந்த ஆக்களுக்கு அஞ்சலி என்றெல்லாம் சொல்லி போட்டு இந்த விளக்கீட்டல் எல்லாம் சொல்லி நடத்தி முடித்து நாங்கள் போகிறது. அதுக்கு முதல் நினைவஞ்சலி நடந்ததா? அதுக்கு முதல் இப்போ நான் கூட தனியாக செய்தேன். நான் அப்போ ஆக்கள் மத்தியில் இவடம் வண்டியில் அங்கங்கே செய்தது. அப்படி இருக்க இந்த
வெளிப்படையாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்று சொல்லி இவ்விடத்தை 2015ஆம் ஆண்டு மே 18 நடந்தது தான் நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு தான் ஆக்கள் கொஞ்சம் என்னென்னா அன்றைக்கு ஆக்கள் வர கனவேர் வர பயந்து கொண்டு வந்தார். கனவேர் சொன்னது அப்போ ஓரளவு ஆக்கள்லாம் அந்த அண்டைக்கு வந்தது. இதுபோக பிறகு அடுத்த நாள் நாங்கள் வந்து பார்க்க இந்த கம்பி கூடு மாதிரி நான் சொன்ன உண்டு வச்சு தான் விளக்கேற்றினாங்க. அந்த இதே காணையில் ஆறுகளை வாடினதோ இல்லையா ஒன்றையும் காணையில். அடுத்த முறை அது 2015 முதல் அதில் மாகாண சபையால் ஒழுங்கு பண்ணப்படுத்தப்பட்டு அந்த குழுவினூடாக நாங்கள் இதை செய்தது ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்கள் தான். அது காரணம் நான் சொன்னேன், அந்த நேரத்து அரசாங்கத்தின் கெடுபிடிகளும் இப்படியாக இருந்தபடியால் இன்றைக்கு அரசாங்கம் உண்மையில் நினைவேந்தலுக்கான தடைகள் ஒன்றும் போடையில்லை. அது இறந்தவர்களை நினைவு கூறுறது பொருத்தமானது என்ற இதில் உண்மையில் சில நல்ல விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அதை மறுத்து சொல்லக்கூடாது அந்த வகையில். அப்போ அப்படி இல்லை, சபையொன்று இருந்தபடியால் தான் இப்படி ஒன்றை செய்யணுமென்றதுக்கால வந்ததை செய்த நாங்களே ஒழிய. அப்போ அது இதுக்கு பின்னால் கனவீர் தம்பி ஆக்கள் உஷாரா நின்றது, அந்த உஷாரா நின்றதுகளோடான் இதை செய்தா. அப்போ அந்த கம்பியால் செய்யப்பட்ட கூடு களவு போனோன்னு அடுத்த வருஷம் நாங்கள் இப்படி ஒரு வடிவத்தில் செய்வோம்னு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி மேசன் நண்டு ஒரு மேசனோடையும் கதைச்சி போட்டு இந்த கை வடிவத்தை வச்சு அது இப்படி உருவம் ஒன்று செய்தால் நல்லா இருக்குன்ற சிந்தனை அதில் உண்மையிலே ஏற்படுத்தப்பட்டு ஒரு 3 பேர் தான் நாங்கள் நின்றாங்க. அதில் ஏற்படுத்தப்பட்டு அப்படி கதைச்சி போட்டு கான்க்ரீட் பண்ணி அங்கே வச்சு தான் கான்க்ரீட் பண்ணி இப்படி ஒரு சூழ். அப்போ புலனாய்வண்டு ஒரு ஆள் எடுக்குது என்ன இதோ பாருங்க அப்படி ரகசியமாக இருந்ததே ஏதோ ஒரு இடம் ஒன்று வேறு என்று செய்ய புரியலாம், ஏதோ ஒன்று எடுக்குது. நான் சொன்னேன் அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லி அப்போ எடுத்த ஆளுக்கு பதில சொல்லி போடு அப்படி இரவாக கொண்டு வந்து இதில் தான் வாகனத்தை நிப்பாட்டி 7 பேர் தான் நாங்கள் கொண்டு வந்து இந்த இடத்த கான்க்ரீட் பண்ணி இந்த இதை மட்டும் நட்டு விட்டது. கான்க்ரீட்னா அந்த பலமான கான்க்ரீட் போடணும். பலமான கான்க்ரீட் உண்டு. இவடம் சுத்த வரை இல்லை, அந்த இடத்துல அதை போட்டு இந்த கான்க்ரீட் வடிவத்தோட இதை போட்டு செய்தார். அதுக்கு பிறகு மாகாண சபையால் டிஐஜி ஆக்களுக்கு அந்த பெரியாக்களுக்கு சொன்னதோட இப்படி இருந்து அந்த எல்லாத்தோடையும் சேர்ந்து தான் இதே அவை உடனே அகற்றிடு. ஏன்னா அடுத்த நாள் நாங்கள் விழா இப்போ அனுஷ்டிக்கிறோம், அப்படி இருக்கேக்க அதை செய்யலை. சனம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கூடிக்கொண்டு வர ஒரு நிலைமை ஏற்பட்டது. 2015, 16, 15 அதில் செய்தாங்க. 16 இதில் 17, 18 மட்டும் நாங்கள் செய்தது. அப்போ 18 செய்யக்க கேம்பஸ் படிகள் இப்போ யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் அதுக்கு இணைஞ்சு அந்த மாகாண சபையில் இவங்களோட வந்து கதைச்சு இரண்டு தாங்களும் அதில் முக்கியத்துவம் பெறுறோம். இப்போ ஒரு கன காரணங்களை கதைச்சது நாங்கள் ஏதோ அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப்படணும் தம்பி, யாரோ செய்ய வேணும், அதை ஒழுங்காக செய்தால் சரி என்ற நிலையில் அதில் நாங்களும் நாங்கள் அந்த பொறுப்பாக கேம்பஸ் பல்கலைக்கழக படிகளும் நின்று 2019ஆம் ஆண்டு பொது கட்டமைப்பு அதை பொருட்படுத்தி இந்த முள்ளிவாய்க்காலோடு சேர்ந்த வெளி மாவட்டத்து சில ஆக்களும் அதுக்கு இருக்குது. இந்த பொது கட்டமைப்பினூடாக பிறகு படிப்படியாக அதை செய்து வருவது. இதில் நான் ஒன்றை சொல்ல மறந்து போனேன். 16ஆம் ஆண்டு இதை அமைச்ச நாங்கள் 17ஆம் ஆண்டு தான் இதை போட்டு நாங்கள் இந்த 4 இடத்துலையும் இப்படி வடிவத்தை ஏற்படுத்தி இப்படி ஒரு சின்ன ஒரு வடிவத்தை செய்தோம். அது அது ஏதோ சின்ன சின்ன உடபாடுகள். இப்போ ஏன் அதை தண்டுவான் பெரிய சவால்கள் மத்தியில் தம்பி இப்போ இது செய்ததில் கனவேற்ற முயற்சி அடங்கி கிடக்கு. இப்போ நான் மாகாண சபையிலும் உறுப்பினராக இருந்தேன், பாராளுமன்றத்திலையும் இப்போ இருக்கிறேன்.
அந்த வகையில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எல்லாற்ற பேரையும் இதில் சொல்லிடாது. ஆனால் ஓரளவுக்கு இது என்னென்னா எங்களுடைய உறவுகளை எண்ணி இறுதி நேரத்து கொடுமைகள் எங்களுக்கு நடந்தது, தமிழ் மக்களுக்கு நடந்ததை எண்ணி அந்த கொடுமைகள், கொடூர யுத்தம், கொடூரமாக அழிக்கப்பட்டது, இனப்படுகொலை ஒன்று நடந்தது என்றதுக்கு சாட்சியாக ஒரு வடிவத்தை இந்த வடிவங்கள்லாம் செய்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பொதுக்கட்டமைப்பு அதை ஏற்படுத்தினோன்னா அது சிறப்பாக செய்யுது. நானும் பொதுக்கட்டமைப்பு கூட்டங்களுக்கு எனக்கும் சொல்லப்படுறது, அப்படி பேருக்கு சொல்கிறது, சொல்லி அந்த பொதுவாக கதைக்கிறது. இப்போ அந்த பாதராக்கள் மற்றது இந்து குருக்கள் அப்படி எல்லாருமா நின்று தான் செய்கிறது. மற்ற மக்கள் எல்லாம் வந்து இதுன்றது அந்த வடிவங்கள்லாம் இப்போ அந்த பூக்கண்டுகள் எல்லாம் உரிய பகுதியால் வைக்கப்பட்டு, பூக்கண்டு என்ன இந்த மரங்கள் இதுகள் நடப்பட்டு வருது. எல்லாம் பிரதேச சபையின் முயற்சிகளும் இதுக்கே இருக்குது. இது ஒரு புனிதமான இடம். இந்த இடத்த மிகப்பெரிய அளவில் ஒரு நினைவு அஞ்சலி செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லாற்ற ஒத்துழைப்பும் தான் தேவை. அந்த எல்லாற்ற ஒத்துழைப்பும் சரியாக கிடைக்க இது மிகப்பெரிய ஒரு நினைவேந்தல் இடமாக இருக்குமென்றதோடு உண்டு. மற்றது இதில் யாரும் தடைக்கோ அல்லது தடை செய்கிறக்கோ முயற்சி எடுக்கக்கூடாதுன்ற கோரிக்கையும் விடுவதோடு அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த வார இதுக்கு உண்மையில் நடந்ததை நினைச்சுத்தானே இந்த நினைவேந்தல் செய்திகள் இன்றைக்கு படிப்படியாக கூடி இந்த முறை சன வெள்ளத்தை எல்லாரும் எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு இந்த மைதானம் முழுக்க இப்போ அடுத்த முறை இன்னும் கூடுமென்ற ஒரு எதிர்பார்ப்பு. நான் உண்மையில் முதல் இது நாட்டு நேரம் இப்படி ஏற்றால் அங்கே கொண்டே நாட்டியிருப்போம். அப்போ இந்த அளவுக்கு நான் நினைக்கல. இந்த முறை வந்த சனம் ஒவ்வொரு முறையும் நான் இதில் சமூகம் அளிக்கிறேன். நான் அதே மாதிரி இயலக்கூடியாக்கள், வேண்டில்லை பிரதிநிதிகள், ஒரு மாற்று கட்சிகள் அப்படி இப்படி வேண்டில்லை, எல்லாரும் ஒத்துழைப்பு இதுக்கு நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஏனென்னா என்ன நீங்கள் இப்போ அன்றைக்கு இதை பேட்டி காண்றதால நான் சொல்லத்தான் போகணும். சின்ன ஒரு போட்டும் அதில் நாட்டியிருக்கு. அங்கே முன்பக்கம் அந்த வழியில் நுழையிறக்கும் இந்த இடம் ஒன்று காட்டியிருக்கு. அதை கூட புலனாய்வு வந்து கேட்டதாம், இப்படி ஒன்று நட்டுருக்கண்ட. அதிலே மாதிரி சொன்னாங்களாம், பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனும் வந்தவர், பாதராக்களும் வந்தது. இது என்னப்பா இது வழிகாட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை போட்டாலும் பிள்ளையா? நாங்கள் இப்போ இது என்ன செய்கிறோம்? எங்களை ஒரு நினைவேந்தலை செய்கிறக்குரிய இடமாகத்தானே இதை செய்கிறோம். இந்த இடத்த நடந்த அநியாயம்ன்றது உண்மைதானே. அதில் இருந்த மக்களுக்கு தான் அந்த நேரம் தெரியும். இந்த இடத்துல இருந்த மக்கள் இந்த இடத்துல இருந்தாங்க. இந்த இடம் பொருத்தமான எத்தனை பேர் இங்கே விளக்கேத்தலுக்கு நினைவேந்தலுக்கு கண்டு வரைக்கும் எங்களுடையும் கண்டு கதைச்சிருக்கிறீர்கள். பொருத்தமான இடத்தை தான் நீங்கள் இப்படி எடுத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் இது எங்களுக்குரிய ஒரு நினைவேந்தல் இடம். தமிழ் மக்கள் தங்களுடைய உயிர்களை இழந்த, உறவுகளை இழந்த மக்களுக்குரிய நினைவேந்தல் இடம். சீராக இது ஒரு பெரிய இடமாக வரணுமென்றதான் எங்களோட விருப்பம். எல்லாரும் இந்த இடத்துக்கு அந்த மே 18 வர வேணும். ஏனென்றால் வரக்கூடிய ஆக்கள், இயலாத ஆக்கள் இல்லை, வந்துதான் செயலால் எங்களுடைய ஆக்கள் எங்களோட தமிழினத்துக்கு இப்படி ஒரு இனப்படுகொலை நடந்தது என்று. ஏனென்றால் இந்த முறை நான் சொன்னதண்டை பேட்டியில் கூட மே 18 பேட்டி எடுத்த ஆக்கள் சொன்னது மக்களின் மௌன புரட்சி இப்போ படிச்சிருக்கான். ஏனென்றால் ஒரு தரம் எதிர்க்கே இல்லை. எங்களுக்கு நடந்த இப்போ என்னென்னா பேட்டியில் சொல்கிறோம், எங்களுக்கு நடந்த ஒரு இனப்படுகொலை, எங்களோட இனத்துக்கு நடந்த இனப்படுகொலை, எங்களோட மக்களுக்கு நடந்த இனப்படுகொலை என்ற வகையில், அது கிழக்கிலேயாக இருக்கலாம், வடக்கிலேயாக இருக்கலாம், 8 மாவட்டத்திலேயும் உள்ள மக்களுக்காக இருக்கலாம். அந்த நேரம் இதுக்கு இருந்த ஆக்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், இந்த நிலையில் இந்த இதை வெளிப்படுத்துறக்கூடிய ஒரு சக்தியெல்லாம் மக்களின் திரளால் தான் வெளிப்படுத்த முடியும். இந்த திரளாக கூடி இந்த இடங்கள் முழுக்க ஆக்கிரமித்து அந்த மே 18 மிகப்பெரிய அளவில் வரையக்க தான் இந்த நாடுகள் உணர்வது தெரியாது. ஏனென்றால் நினைச்சிருந்தால் சர்வதேசம் இன்றைக்கும் அதுக்கான தீர்ப்பை வழங்கியிருக்கும். ஆனால் சர்வதேசம் கூட எங்களில் பாராமுகமாக இருக்கிறத நினச்சி வேதனையாக தான் கிடக்குன்றதான் நான் சொல்லக்கூடியது. மக்கள் எங்களோட அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் கடத்தி இந்த இடத்தை ஒரு புனித இடமாகவும் கருதி வணங்கி எங்களோட மக்களை நினைவு கூர்ந்து இதை உலகத்துக்கு வெளிப்படுத்தணுமென்றதான் எங்களோட கோரிக்கை.
இவ்வளவு படகுகள் இது மாதிரி ஏராளமான துறைகள். இது கள்ளப்பாடு வடக்கு தெற்கு ரெண்டு இப்படியே நீளமாக இருக்கிற நல்ல சிலாபத்தை அப்படியே போகுது. அளம்பில் தீயோநகர், அளம்பில், செம்மலை, அப்படியே கொக்கு தொடுவாய், நாயாறு கொக்கு தொடுவாய் இப்படியே போகுது. கொக்குழாய் இல்லை முகத்து பாரத்தில் சிங்கள குடியேற்றம் 84ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒதியமலை படுகொலை நடந்த நேரம் கொக்குழாயில் இருந்த தமிழ் மக்களை எழுப்பி ஏனென்றால் இருக்கையில் அப்போ அதில் வந்து இராணுவமும் சிங்களவர்களும் வந்து குடியேறி கொண்டு வந்த நேரம் பல இறப்புகளும் அதுக்கு நடந்தது. அப்படியே வந்து இருந்துதான் பிறகு இடம்பெயர்ந்து வந்து முல்லைத்தீவு தான் வந்தது. சில பேர் திருவண்ணாமலை பக்கம் போனது, கூடுதலானவர்கள் முல்லைத்தீவுக்கு வந்து அது அப்படியே அந்த காலப்பகுதி மிக மோசமாக. இப்போ உதியமலையில் உங்களுக்கு தெரியும் 32 பேரை வீடு வீடாக போய்த்தான் இளைஞர்களை எல்லாரையும் பிடிச்சு கொண்டு போய் இராணுவம் இனப்படுகொலை என்று ஒரு இனப்படுகொலை மிக முக்கியமாக அந்த 84ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடந்தது. எல்லாருக்கும் தெரியும். ஒதியமலையில் ஒரு மோசமான இனப்படுகொலை. அப்போ நான் ஒவ்வொரு முறையும் நான் இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு அது ஒரு மிக மோசம். ஒரு அரசாங்கம் தன்னுடைய பிரஜைகளை அதுவும் கல்யாணம் முடித்து பிறந்த குட்டிகளோட சில பேர் ஆரம்ப வயது பிறகு கல்யாணம் முடியாமல் மட்டுமட்டா அந்த வயதுக்கு இருந்தார்கள். குழந்தை குட்டி இல்லாமல் அப்போ 1 மாதம் 2 மாதம் கல்யாணம் முடித்தாங்க. எல்லாரையும் அப்படியே ஈவிரக்கம் இல்லாமல் வீடு வீடாக போய் கூட்டி கொண்டு வந்து அந்த சனசமூக மண்டபத்தில் வச்சு கொலை செய்தது. சுட்டவங்க கொண்டு போய் ஒரு 5 பேர்கிட்ட பொடியை பிறகு கொண்டு போய் எரிச்சாண்டு சொல்லிவிடுது. அப்போ மாதிரி எல்லாரையும் சுட்டு கொண்டது. அதில் அந்த சனம்பட்ட அவலம், அந்த நெருக்கடிகளோ அவலங்களோ எல்லாம் அந்த இப்போவும் ஒவ்வொரு நினைவு தினத்தில் வந்து இந்த சனம் சொல்லிக்கல பெரிய கஷ்டமாக கிடக்குங்க. இப்போ இப்படியான அப்போ அது மோசமாக நடுக நடக்குது. ஆனால் எனக்கு என்னென்னா நீங்கள் இப்போ பிறகு சொல்கிறதோ என்னவோ இந்த சர்வதேசம்ன்றதுகள் எல்லாம் கண் துடைப்புக்கு தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னா சரியான ஆக்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியுதல்லோ இப்படி படுகொலை எங்களுடைய ஆட்கள் தமிழ் மக்களை படுகொலைகள் எத்தனையோ நான் உதயமலையை இப்போ சுட்டி காட்டினேன்ல எத்தனையோ சம்பவங்கள் இப்போ சொல்லி கொண்டு போகிறோன்னா நீங்கள் அதை எழுதவே முடியாது. எங்களோட தலைமுறைக்கு தெரியாது எந்த இடத்துல எந்தெந்த படுகொலை நடந்தது. அப்படி நான் இப்போ முல்லைத்தீவுன்றபடியால் சொல்கிறேன். அந்த காலப்பகுதியில் தண்ணி முறிப்பில் இருந்த ஆட்கள் எல்லாம் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டதும் மீள்குடியேற்றமில் இடம்பெயர்ந்தது. இனப்படுகொலை இது மக்களோட நடந்த பிரச்சனை. மற்றது இறுதி இது நான் இப்போ சொல்லி கொண்டுருவேன். அதுவும் மக்களோட சேர்ந்து விடுதலை புலிகளை குற்றஞ்சாட்டினோடைய இந்த 84ஆம் ஆண்டு காலப்பகுதி என்றது அதுக்குள்ள விடுதலை புலிகள் என்றது அந்த நேரம் பேர் குத்தினதோடு இல்லை. மறைஞ்சிருந்து தாக்குற நடவடிக்கைகள் அப்போ நடந்து கொண்டு வந்தது. ஆனால் நீங்கள் வீடு வீடாகத்தானே போய் அந்த மக்களை பிடிச்சி கொண்டு போனீங்கள், இந்த இளைஞர்களை பிடிச்சி கொண்டு போனீங்க. 84/12/2 இந்த இனப்படுகொலை நடந்தது. அப்போ இவங்களோட அரசாங்கங்கள காலங்களையே எங்களுக்கு ஞாபகம். எங்களோட சனத்தை கொன்று குவிக்கிற இதுகளில் எல்லாரும் இப்படி ஈடுபட்டாக்கள்லாம். மற்ற ஜேவிபி இப்போ தமிழ் மக்களை கூட வாக்குகளால் கொண்டு வருகின்றா அந்த சனம் ஆற நினச்சி கொண்டு இப்போ இவங்கள் எல்லாம் படுமோசமான ஆட்கள் நீங்களாவது எங்களுக்கு காப்பாற்றுவீர்கள் என்ற எண்ணத்தோடு தான் நான் உண்மையில் வாக்கு போட்ட மக்கள் அது உணரையில் உணர்ந்ததுன்றது வேறு, சனத்துக்கு வேறு மார்க்கம் தெரியல. ஆனால் இவன் என்ன செய்யணும், சனத்துக்குரிய வழிவகைகளை மேற்கொள்ளணும், சனத்துக்குரிய நிலங்களை ஆனால் விடுவிக்கணும், கதைக்கணும். ரெண்டாலும் அந்த நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. கட்சி ரீதியாக நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கணும் நேரம் நாங்கள் கோரிக்கைகள் வச்ச நாங்கள் இப்போ நாங்கள் கட்சி ரீதியாக வைக்க
எங்களுடைய ஆக்கள் எல்லாரும் போய் ஒரே விஷயத்தை கதைக்கிறாண்டு இல்லை. அப்போ பகுதி பகுதியாக நாங்கள் கூட்டம் போட்டு தான் போவோம். இன்ன கதையெல்லாம் கதைக்கணும்னு அந்த விஷயத்தில் முதல் நான் அந்த வட்டுவால் பாலம் கேட்டுனா எல்லாருக்கும் தெரியும். அதை செய்கிறாண்டு ஜனாதிபதி சொல்லி அது நாங்கள் சொன்ன மாதிரி அடுத்த பட்ஜெட்லேயே அந்த இதை போட்டது. அது பல பேர் சொல்கிறது நன்றி. அது சரி. கொக்குழாய் பாலம் அடுத்த முறை கேட்டினான். அதுக்கும் இந்த முறை ஆய்வுக்காக நிதி ஒதுக்கி வாரமுறை செய்யணுமென்று இப்போ கூட்டது இந்த செய்திகளை பேப்பர்கள்லையோ இதுகள்லையோ பார்க்குறாக்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கான நடவடிக்கையும் சரி. இப்படி வேறு சின்ன விடயங்கள் கணக்கை கேட்டுருக்கிறோம். இப்போ அன்றைக்கு போஸ்ட் ஆஃபீஸின் நடவடிக்கை முல்லைத்தீவில் இதாக இருக்குன்னு கேட்டோன்னே ஆரியரட்ன கௌசல்யா ஆரியரட்ன பிரதி அமைச்சர் சபையிலேயே அதை உடனே செய்கிறோம்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சார். பஸ் தேவை இங்கே முல்லைத்தீவில் தான் இந்த சொகுசு பஸ் இல்லைன்னு கேட்க விமல் ரத்நாயகா அதுக்குரிய நடவடிக்கை ரத்நாயகா அவர்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து செய்யும். இதே மாதிரி ரோட்டுகள் கணக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்குறதுகளில் பெருசாக இயலக்கூடிய அளவு செய்து கொண்டிருக்கணும். அதை நான் மறக்கையில். ஆனால் எங்களுக்கான இந்த தீர்வு விடயங்களில் ஆக்கள் இன்னும் சரியான ஒரு திட்டத்துக்கு வரியில்லைன்றது தான் எல்லாருடைய கணிப்பும். இந்த 10 விடுதலை கைதிகள் சில இப்போ அதில் ஆனந்தகுமாரி எடுத்து பாருங்க. உண்மையில் பெரிய ஒரு வேதனை என்னென்னா அந்த தாய் இல்லை, இறந்துட்டு. பேத்தியார் வச்சு வளர்த்த பேத்தியாரும் இறந்துட்டு. அப்போ இதுகளையெல்லாம் நான் சுட்டி காட்டினேன். எங்களோட இதுகளில் இருக்க சுட்டி காட்டினான். ஏற்றுக்கொள்கிறேன், தலையாட்டி ஏற்றுக்கொள்வது கவனம் எடுக்கிறேன்னு சொல்லுது. ஆனால் இன்னும் விடுபடையில்லை. இப்போ ஆனந்தகுமார மாதிரி தான் இப்போ மற்ற 10 பேருமெண்டா எல்லாரும் நீங்கள் இதை விட பயங்கரமான ஆட்கள் உங்களோட பக்கத்தே இருக்கணும். இப்போ அனுரா ஜனாதிபதியோட இல்லை, ஆனால் அரசாங்கங்களோட பக்கத்தை கருணா பிள்ளையார் எல்லாம் பக்கத்தை இருந்தாக்கள். அப்போ அதுக்கு கீழே இருந்தாக்கள் தான் இவை. ஆனால் இவையை விட முடியாமல் நீங்கள் இருக்கிறதால அந்த குடும்பங்கள் வர்ற வேதனைகள், அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாருங்க. ஆனந்தகுமாரன் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த பிள்ளைகளின் எதிர்காலம், அந்த பிள்ளைகள் தாயும் இல்லாமல், தேப்பனும் இல்லாமல், பேத்தியாரும் இல்லாமல் என்னென்று அந்த அந்த மனநிலை எப்படி இருக்கும்? இப்படியான வேதனையெல்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ உங்களை நம்புதுகளான சனம். அப்போ அந்த நம்பிக்கையை பாழாக்காமல் நீங்கள் இதுகளெல்லாம் செய்யணுமென்று கேட்குறதுல தப்பா? நாங்கள் மக்கள் பிரதிநிதின்னா நாங்கள் 8 பேர். இப்போ இன்னும் 2 அல்லது 3 பேர் இருக்கிறோம் தமிழ் ஆக்கள் என்று சொல்லக்கூடிய அளவில். அதாவது தமிழ் தேசியத்தோட பயணிக்கக்கூடிய ஆக்கள் என்ற இதில். அப்போ நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை இதன் வாயிலாக மக்களின் குறைகளை சொல்லி கொண்டு கேட்க அதுக்குரிய மரியாதை நான் கிடைக்கலைன்னு சொல்லல. இந்த விடயங்களில் கிடைக்கல, நான் குறிப்பிட்ட விடயங்களில் கிடைக்கல. நான் ஏற்கனவே சொல்லி போட்டு விட்ட மாதிரி தண்ணி முறிப்பு இன்னும் குடியேற்றப்படையில்லை. கரவப்பட்டில் தண்ணி முறிப்பும் ஆண்டாங்குளமும் என்ற பகுதிகள் குடியேற்றப்படும். எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. குருந்தூர் மலைக்கு என்ன வாதாடி நாங்கள் இதாண்டு. எனக்கு இப்போ 11ஆம் தேதியும் வழக்கு இருக்குது. வாரம் 11ஆம் தேதி குருந்தூர் மலை ஒரு வழக்கு, இன்னும் ஒரு 4 வழக்கு கிடக்கு. இந்த ஒரு வழக்கை விட வழக்கு பெண்டிங்கில் கிடக்குது. ஏற்கனவே 23 வழக்கு போட்டு எல்லாத்தையும் விடுவிச்சாச்சு. இந்த வழக்கு கிடக்கு. அப்போ அது நான் 11ஆம் தேதி அந்த வழக்குக்கு முகம் கொடுக்கணும். அது அடுத்த கட்டம். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, போலீஸார் உடனே கொண்டு போய் வழக்கு போடுறது. ஏதோ ஒரு இந்த தீர்மானங்கள் இந்த சட்டத்தின் கீழே அந்த சட்டத்தின் கீழே வடிவாக தெரியும் போலீஸாருக்கு எதுக்குள்ள போடலாம். அப்படி ஒவ்வொருவரையும் போட்டுட்டு கொண்டே நிறுத்துறதான் வேலை. அதில் என்னோட முல்லைத்தீவு சட்டத்தரணிகளுக்கு நன்றி சொல்லணும் தான். ஏனென்றால் எனக்கு இவ்வளோ வழக்கு 150 தடவை போயிருப்பேன் முல்லைத்தீவு கோர்ட்ஸுக்கு அன்று தான் நினைக்கிறேன். எண்ணவே இல்லை. முஸ்லீம் சட்டத்தரணி உட்பட அங்கே இருக்கிறார்கள் எல்லாருமே எழும்பி அந்த வழக்குக்காக வாதாடினோம். பொது வழக்கு தான் என்றாலும் அது மறக்க இயலாது. நான் அவிகளுக்கு இந்த வாயிலாகவும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்போ கூட இனி வழக்கண்டாலும் அவியெல்லாம் வாதாடி அதை செய்து தருவினோம். 1% காசும் இந்த பொது வழக்கண்டு அவிகளை 1% காசோ இதோ இதன்றையில் அப்படி ஒரு ஊழல் தன்மையோட தேசியத்தோட எங்களுடைய நிலம், எங்களுடைய மதம் ரீதியாக அதுகளுக்கு
புறக்கணிப்பு நடக்குதுன்றதில் ஆர்வமாக எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி. அப்போ தண்ணி முறைப்புன்னு நான் சொன்னபடி அதில் தண்ணி முறைப்பு ஆண்டாங்குளம் மக்கள் இன்றைக்கும் குடியேற்ற சொல்லி கேட்டுக்கொண்டு தான் இருக்குது. நான் இப்போ வார 3ஆம் தேதி கூட்டத்திலேயும் அழுத்தமாக கதைக்க இருக்கிறேன். ஏற்கனவே ஜிஏயோட அதை தெளிவாக கதைச்சு அவர் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ராணுவம் அந்த இடத்துல இல்லாட்டி சனமா போய் இருக்கல அது அவங்க சனமா என்னண்டு வனையிலாக இல்லக்கல் போட்டிருக்கு. வனையிலாக டக்கண்டு அவங்களுக்கு ஒரு சட்ட தண்ணிக்கும் காசு கொடுக்க தேவையில்லை. டக்கண்டு போய் வழக்க போட்டுருவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. வனையிலாகான்ற வேலை இப்படி சட்டத்திறனியால் ஒன்றையும் பிடிக்கிறான் இல்லை. இல்லாட்டிக்கு அவங்களோட திணைக்களத்துக்கு சட்டத்திறனியன் இருக்கும். அவியலோட ஒரு வழக்க போடுறது. வழக்க போட்டால் அந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட 10 பேரோ 4 பேரோ 2 பேரோ ஒரு ஆளோ அவியலை கூப்பிடேக்க அந்த சனம் படுற கஷ்டம் இருக்குல்லோ, சனம் பாரது. இப்போ தண்ணி முறைப்படி அல்லது கும்பலமுனை இருந்து அந்த சனம் வரணுமெண்டா அதுன்ற தூரத்தை பாருங்க. கோட்ஸுக்கு எங்கே வந்து ஆரை பிடிக்கிறது என்ன மாதிரி அலைச்சல்படுது சனம். அந்த பயத்தில் சனம் யார்கிட்ட சொல்கிறது? ஏதாவது முறைப்பாடுகள் வந்தால் எங்கள்கிட்ட தான். நான் படையினர்கிட்ட கதைன்னு சொல்லவே இல்லை. படையினர் எங்கெங்கே மக்கள்கிட்ட காணியில் ஆக்கிரமிப்பு செய்யணுமோ அதை இப்போ படையினர் செய்ததுகளை தான் இப்போ இந்த அரசாங்கத்தில் சிலதை சுட்டி காட்டி நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டு சிலது இப்போ எனக்கு உண்மையில் நான் இதில் பாராட்டுறேன் இல்லை. அன்றைக்கு 753 ஏக்கர் மன்னார் முள்ளிக்குளத்தில் அந்த சனத்தின் கோரிக்கைக்கு விடுறேன்னு சொன்னதுக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் அடுத்த கட்டமாக அந்த விடுற நடவடிக்கையில் வனையிலாகாட்டியே நீங்கள் விட்டு போட்டு போகிறேன்றால் இது நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அரசாங்கம் கேட்க மாட்டாங்க. அரசாங்கம் சொன்னால் கேட்காத மாதிரி தான் இந்த படம் போகுது. இப்போ கேட்காத மாதிரி படம் போகுது. அப்போ பிரதி பாதுகாப்பு அமைச்சர் வந்து இதை சொல்கிறார், ஜனாதிபதியும் சொல்கிறார். அரசாங்கத்தின் அந்த திணைக்களம் செய்யலையேண்டா நீங்கள் சொல்கிறத செய்யலையேண்டா அதுக்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுங்க. இப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் இதில் சொல்லி கொண்டிருக்கீங்க தமிழ் ஜனத்தை போய் இருக்க விடுறாங்களும் இல்லை போகை மேலாண்டு. ஆனால் இந்த கிபுலோயா பக்கம் போனாங்க. நீங்கள் போன இடம் தான் உங்களை பற்றி நிறைய சொன்னவங்களாங்க. என்ன சொன்னாங்க? என்னன்னு சொன்னா உங்களை வெட்டுவனு சொல்லி ஒரு சொன்னவராமே சிங்கள் ஆளுநர் வட்டி பார்க்க சொல்லுங்க வந்தா வெட்டுவனா நாங்களும் போக கத்திகளோட வந்தது என்ன அப்படியான அச்சுறுத்தல் இருக்காங்க. இல்லை இதே யாருங்கோ உண்மையிலே என்ன நான் போய் அந்த இடமெல்லாம் பார்த்தினான். என்னென்னால் திரிவச்ச குளத்தில் ஆக்கிரமிப்பு, பாரிய அளவில் காடழிப்பு, இதுக்குரிய நடவடிக்கையெல்லாம் நான் வழியாக தான் போகிறேன். போய் மகாபலிகள்கிட்ட முறைப்பாடு செய்து போட்டு அவியல் அதற்கு நடவடிக்கை எடுக்கணுமென்று மற்ற வனையிலாகாட்ட ஆஃபீஸுக்கு போய் அதுகளெல்லாம் சுட்டி காட்டி அந்த படங்களை காட்டி பாரிய அளவு மரங்களை அழிக்கப்பட்டிருந்தது. அந்த அழிக்கப்பட்டிருந்த மரங்களையெல்லாம் படம் எடுத்துக்கொண்டு காட்டி இப்போ அந்த மரங்கள் எங்கே போனான்னு தெரியாது. அப்போ அதுதானே ஊழல். மரங்கள் எங்கே போனான்னு தெரியாது. அந்த காடு அழிப்பு அவ்வளவும் செய்த ஒரு மம்பட்டி பொடி வெட்டிலாங்க தமிழாக்கள். ஒரு மம்பட்டி பொடி வெட்டினால் கொண்டே வழக்கு போட்டு அதுகளை துன்புறுத்துகிற வேலை. அதால் மம்பட்டி பொடி தமிழ்ஜனம் போனால் உள்ள போகலாது, சிங்கள ஜனம் போனால் போகலாம். அப்போ மற்றது அவர் ஒரு ஆள் பிறங்க பேட்டி கொடுக்குறார். அடுத்த எங்களை பாராளுமன்ற உறுப்பினர் தான் போய்க்குள்ள சத்தியில் அவர்கள் போய்க்க இவர் வந்து பார்த்துட்டு அதிலேயே சொல்கிறார் பேட்டியில் ரவிகரன் வந்திருந்தால் வட்டி இருப்போம்ட்டு. ஸ்ரீலங்கா பிரமண டிஷர்ட்டோட வந்து அவர் சொல்கிறார். அப்போ என்ன எடுத்திருக்கணும் நடவடிக்கை? அவர் வெட்டாது வேற அதை பார்த்துக்கொள்ளலாம். நாங்களும் இங்கே சும்மா இருக்க மாட்டோம். நாங்களும் அப்போ அதை பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் இப்படி சொன்னதுக்கு அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ்காரர் அது பார்க்க இல்லையோ, அல்லது அந்த திணைக்களங்கள் பார்க்க இல்லையோ, அல்ல அதுக்கு மேலே உள்ளாக்கள் பார்க்க இல்லையோ, எல்லாரும் ஏதாவது நடவடிக்கை எடுத்தவங்களோ ஆயுதங்களோட இப்படி வந்து ஆக்களை வெறுட்டுற வேலை பார்க்குறாண்டால் அப்படி நடக்குதா? எங்கட வடக்கு கிழக்கில் தமிழாக்கள் இருக்கிற தமிழாக்கள் இந்த வேலைக்கு போவாங்க. அது முதல் இயக்கம் தோன்றினது உங்களுக்கே தெரியும். தமிழ் மக்களுக்குரிய தீர்வுகள் கிடைக்காத பட்சத்தில், தமிழ் தலைவர்கள் ஏமாற்றப்பட்ட பட்சத்தில், தமிழ் தலைவர்களின் சத்தியாகிரக போராட்டங்கள் மலங்கடிக்கப்பட்ட விதத்தில், சத்தியாகிரக போராட்டம்ன்றது ஒரு அகிம்சை வழி போராட்டம். அந்த போராட்டத்தில் எங்களோட தமிழ் தலைவர்கள் நாங்கள் பிறக்கிறதுக்கு முதல் அப்போ இருக்கைகளில்
அதை உதாசீனப்படுத்தின விதமாக தான் இலங்கை அரசாங்கத்தின் அப்போதைய தலைவர்கள் நடந்தது. ஆனால் எங்களுடையவர்கள் முந்தியே இலங்கை அரசாங்கத்தில் அந்த நேரம் ஆரம்பத்தில் 47ஆம் ஆண்டு காலப்பகுதி சொல்கிறேன். அந்த நேரம் இலங்கை அரசாங்கத்துக்காக வழக்கு பேசி வெண்டு கொண்டு வந்த எங்களோட முன்னிய தலைவர்களை பார்க்க இந்த மாதிரியான ஒரு எண்ணத்திலே அவை இருந்திருக்கணும். அப்போ ஆனால் அப்படிப்பட்ட மோட்டுத்தனமான வேலைகள் இப்படிப்பட்ட மோட்டுத்தனமான வேலைகளை அவியல் செய்வினம் என்று அந்த நேரம் எங்கடையாக்கள் சிந்திக்கல. எங்கடையாக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுமென்ற எண்ணத்திலாம் சிந்திச்சு. அப்போ அதுக்குரிய மரியாதைகள் எங்கடையாக்களுக்கு கிடைக்காதால, எங்களோட மக்களுக்கு கிடைக்காதால தான் விடுதலை புலிகள் தோன்றினது. விடுதலை புலிகள் யார்? எங்களோட மக்களின் பிள்ளைகள் தான். எங்களோட மக்களின் பிள்ளைகள், சகோதரர்கள், உறவுகள், இப்படியாக தான் விடுதலை புலிகள். உலகத்திலேயே பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள்ட்ட போராட்டம் நடந்தது. பிறகு ஏதோ காட்டி கொடுப்போ என்னவோ ஏதோ மாதிரியாக அலங்கடிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டோடு. ஆனால் பிறகும் இப்போ நாங்கள் உங்களோட பிரஜைகள் என்றால் எங்களை சமன பேருங்கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு இப்படிப்பட்டாக்கள் ஆயுதத்தோடு விரட்டி கொண்டு பிறவாங்க. நீங்கள் ஏறுமெண்டா வாங்குவோம் இங்கே முல்லைத்தீவு டவுனுக்கோ முல்லைத்தீவு மக்கள் குடியிருப்புகளுக்கோ இப்படி ஆயுதத்தோட விரட்டுங்கோ பார்ப்போம். நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம்ன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் அமைதியாக மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வழியை எல்லாரும் ஏற்படுத்தணும். நீங்கள் வன்முறையை கொண்டு கட்டவிழ்த்து விடுவீர்கள் என்றால் எங்களோட மக்கள் அதை பார்த்து கொண்டு இருக்க போகிறதில்லை என்றதையும் இதில் சொல்லி வைக்க விரும்புகிறேன். மற்றது நான் ஏற்கனவே தண்ணி முறிப்பு ஆண்டாங்குளம்ன்றதை தவிர ஒட்டுசுட்டாம் பிரதேசத்தில் ஏசி ஃபார்ம்னு சொல்லக்கூடிய அந்த இடமும் இருக்குது. அந்த இடத்துல 58 பேர் நினைக்கிறேன் குடும்பங்கள். அந்த வீடுகள் எல்லாம் நாங்கள் போய் பார்த்தினாங்க. அந்த வீடுகள் கிடக்கு. எல்லாம் வீடுகள் கிடந்த இடத்துல நீங்கள் 30 வருஷமாக குடியேற்றியில் என்றால் அதில் 10 ஏழு முளைக்காது. 10 ஏழு முளைச்சோடனே உங்களுக்கு என்ன கண் இல்லையே, வீடு இருக்கிறதுக்கு கண் இல்லை. போய் கொண்டே கல்லை போடுறது, ஒரு கல்லை போட்டு தான் பிடிச்சி வச்சுக்கணும். இது என்னென்றால் ஒரு இடத்த காணி கிடக்கு ஓடி வனையிலாக ஒரு கல்லை போடுறது, வனஜீவராசிகள் ஒரு கல்லை போடுறது, தொல்லியல் ஒரு கல்லை போடுறது, இப்படியே கல்லுக்கெல்லாம் போட்டு எங்களை காணிகளை பிடிச்சி கொண்டு எங்களுடைய ஆக்களை குடியேற்ற இல்லையண்டா அந்த ஜனம் அந்த இடத்துல இருந்த இடத்துக்கு போகணுமென்று அழுது கொண்டு இருக்குது. செய்கிற அநியாயங்களை தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ ஏற்கனவே அரசாங்கத்தின் நன்மையான விடயங்களையும் சொட்டிக்காட்டினான் நன்றி சொன்னான். ஆனால் இப்படி தீமையான விடயங்களும் சிலது இருக்குது. அதை படிப்படியாக விடுவிக்கிறக்குரிய அழுத்தங்களோ அல்லது ஆக்கினைகளோ நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருப்போம். ஆனால் ஒரு அளவுக்கு எனக்கு அந்த அரசாங்கங்களை விட இவர்கள் செய்வார்கள், இப்படியான வேலையாவது செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னென்றால் ஏதோ கேட்க ஏதோ சில விடயங்களில் கொஞ்சம் ஊக்கமாக செய்து கொண்டிருக்கணும்ன்றது நான் முல்லைத்தீவில் சொல்கிறேன், பவனியாவில் சொல்கிறேன், மன்னாரில் சொல்கிறேன். அதுக்காக யாழ்ப்பாணமோ அல்லது கிழக்கோ அதுகளை நாங்கள் கலைக்க மாட்டோம் என்று சொல்லியெல்லாம் கலைச்சி கொண்டு தான் இருக்கிறோம். அந்த விடயங்களையும் நாங்கள் ஆணித்தரமாக குரல் கொடுப்போம். எங்களுக்கு என்னென்னா எங்களுடைய உண்மையான ஒரு வேதனையை நீங்கள் நீக்கணும்ன்றது தான் எங்களுடைய கருத்து. சரிண்ணா, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கூட கடந்த காலம் சங்கரண்ணாவுடைய இந்த மொழிவாய்க்கால் மண்ணில் மொழிவாய்க்கால் யுத்தத்துக்கு அலுவலகத்தை வெளிக்கொண்டு செய்த பாடுபட்ட விஷயங்கள் வெளியால் இப்பையும் அதில் உங்களை நாங்கள் பாராட்டுகள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அது தொடர்ந்து நீங்கள் செய்யணும். எதிர்ப்பு அரசியல் செய்ய நீங்கள் விரும்புகிறீங்க. இங்கே செயல்திறன் அரசியல், அதாவது நடைமுறைக்கு சாத்தியமானது எது கிடைக்குமோ அதை செய்கிறதுக்கு தான் முயற்சி செய்யணும். அதில் அந்த வட்டுவாகல் பாலத்தையும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி தம்பி. என்னென்னா ஒரு விடயங்கள் குறித்த விடயங்கள் எங்களோட தமிழ் மக்களுக்கு நேர்ந்த அவலங்களோ அல்ல பிரச்சனைகளோ அல்லது என்ன தேவையோ அப்படியான விடயங்களை கொண்டு வர்றதுக்கு இப்படியான ஊடகங்கள் மூலமாக தான் முடியும். அடுத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்போ கதைச்ச விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மினக்கட்டு இப்போ இவ்வளோ நேரமாக இருந்து உங்களோட குலாம் நேரடியாக இங்கே எங்களோட இடத்துல இவ்வளோ விஷயங்களை கேட்டு இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு ஒழுங்கு சேர்ந்ததுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் பெருமதியான வேலையை செய்திருக்கிறீர்கள். இதில் ஒன்றும் ஒருவருக்கும் ஒன்றுமில்லை.
உண்மையாக நடந்த பிரச்சனைகளை நாங்கள் அறிஞ்சவைகளை அல்லது எங்களுக்கு தெரிஞ்சவைகளை உங்களுக்கு நேரடியாக சொல்லி இதன் நோக்கம் அதுதான் என்றால் நிறைய விஷயங்கள் இந்த இளம் தலைமுறைக்கு தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்தணும். உங்கள் சுத்தத்தில் எங்களுக்கு நடந்த விஷயங்களை தெளிவுபடுத்தணும். அதுக்கு முன்னர் இடம்பெற்ற பல விஷயங்கள் தெளிவுபடுத்தணும். இந்த நிகழ்ச்சியில ஆர்வம் நாங்கள் செய்யறதுக்கான காரணம் அதுக்கு உங்கள் மூலமா இந்த விஷயம் நடந்ததுக்கு நன்றி. இன்னும் நிறைய பேர் நாங்கள் வெளிக்கொண்டுருவோம்.